ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொள்ளு பொடி சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொள்ளு பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பொடி வந்து சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் கருவிடுச்சு அப்படின்னா கூட டேஸ்ட் மாறிடும். ஒரு 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதாவது நம்ம பருப்பு வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஓரளவு வறுந்துருச்சுன்னு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். அதையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது உளுந்து வறுந்துருச்சு வறுத்தது எப்படி தெரியும்னா, ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அதையும் வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 10 வரமிளகா போதும், அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் போட்டு நீங்கள் வரமிளகா போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். பட் எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ட்ரை ஃப்ரையாகவே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் போட்டு கூட வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் செடியில் இருந்தது குட்டி குட்டி கருவேப்பிலை, அதை தான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதாவது தாளிக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் லைட்டாக வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு. தாளிக்கிறப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வேணாம் உடனடி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும், அப்போ உப்புலாம் சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் பொடியிலையும் சேர்த்து ஒரு ஓட்டி ஓட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன் பொடியில். நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு பார்த்துக்கலாம். தாளிப்புக்கு எப்பவும் போல் ஆயில் போட்டு கடுகு, 2 வரமிளகா, குட்டி வரமிளகாவாக கிள்ளி போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து பொடி டேஸ்ட்டுக்காக தான் லைட்டாக தான் வந்து பண்ணுறேன். கொஞ்சமான சாதத்தில் தான் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஒரு 3 பேத்துக்கு 4 பேத்துக்கு சாதம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற உப்பு போட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் காலையில் பண்ணி வச்சுருந்த சாதத்தை வந்து நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த சாதம் எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் லீனாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு முக்கியம் இல்லை. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லி நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பண்ண பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எந்த பொடி ரெசிபி செஞ்சாலும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா வண்டு பூச்சி எதுவுமே வராது. இது மாதிரி உங்களுக்கு என்ன பொடி வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விளாகில் பார்க்கலாம். பாய்.